வீட்டுக்காரர் எப்படிமா இருக்காரு? கண்ணை திறக்கவே இல்லையம்மா. உங்க வீட்டுக்காரரு ரொம்ப நல்லபடியா குணமாயிட்டு வராரு. வரும்போது இருந்ததை விட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்போ தூங்குறதுக்கான மெடிசன் கொடுத்திருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். சரிங்கம்மா, நீங்க நல்ல வார்த்தையா சொல்றீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு பிறக்க போற புள்ள குட்டிங்களா 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நர்ஸ், இவருக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன்ஸ் ரெடியா? ரெடி டாக்டர். ஓகே. டாக்டர் இந்தாங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. சரிங்கம்மா. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சரிங்கம்மா. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. சரிங்கம்மா. நர்ஸ், கொஞ்சம் அவரை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சரி, 2 பேரும் எல்லாத்தையும் சாப்பிடணும். எதையும் மிச்சம் வைக்காதீங்க. சரிங்க. சரி, நான் போயிட்டு வரேன் வேலு. சரி. என்ன வைஃப் கிட்ட இன்னும் பேசி முடிக்கலையா? எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்பீங்க? இல்லங்க, இப்ப சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? 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 இங்க வந்து பாரு. என்னாச்சு பாரு. என்னங்க ஆச்சு? ஐயோ. ஏங்க. டாக்டர், லஞ்ச் டைம் ஆச்சு. டாக்டர் இப்ப நீங்க இன்ஜெக்ஷன் போட்ட பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்து வாந்தி எடுக்கறாரு. ஐயோ. செல்வி ஒரு நிமிஷம் போறீங்க. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க டாக்டர் அம்மா வந்து பாருங்களேன். இவருக்கு என்னமா ஆச்சு? நல்லா தானே இருந்தாரு. நீ ஊசி போட்டா என்னவோ ஆயிடுச்சு. என்னமா பண்ண? பாருங்க. என்ன கொஞ்சம் வெளியே இருங்க. போய் வெளியே நில்லுங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல, அப்பதான் வெளியே போவேன். ஐயோ, வெளியே போங்க. வேலு, இவங்களை வெளியே அனுப்புங்க. மாமா கொஞ்சம் வாங்கம்மா. செல்வி கொஞ்சம் வெளியே இருங்க. போங்க, கூட்டு போங்க. பேஷண்ட்டை கொஞ்சம் புடிங்க. அண்ணா 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 ஒண்ணும் இல்லண்ணா. அண்ணா 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 அண்ணா. வேலு, போய் காலை புடிங்க.
என்னாச்சு என் புருஷனுக்கு? சொல்லுங்க டாக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்களேன். என்னாச்சு என் புருஷனுக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். சாரிம்மா, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், உங்க புருஷனை காப்பாத்த முடியல. ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்றீங்க? என் புருஷன் இறந்துட்டாருன்றீங்களே, என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ, இப்பதான் இந்த அம்மா ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு சொன்னாங்களே, அப்புறம் என்னாச்சு? இந்த அம்மா தான் ஏதோ இன்ஜெக்ஷனை போட்டு தப்பு பண்ணிட்டாங்க. நீ தான் என் புருஷனை கொன்னுட்ட, உன்னால சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, என் புருஷனை கொன்னுட்டீங்களே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என் புருஷனை கொன்ன உனக்கு நல்ல சவே வராது உனக்கு. இங்க பாருங்கம்மா, உங்க புருஷனை கொல்றதால எங்களுக்கு என்னமா இருக்கு? அவரை அட்மிட் பண்றப்பவே மோசமான நிலைமையில தான் இருந்தாரு. நாங்களே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாத்த பார்த்தோம், ஆனா அவர் உடம்பு ஒத்துழைக்கல. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி நாங்க என்ன செய்ய சொல்றீங்க? முடியும்? பிரச்சனை பண்ணாம டெட் பாடியை வாங்கிட்டு போங்க, இல்ல போலீஸ கூப்பிட வேண்டியது. போலீஸ கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க. என் புருஷனை இந்த அம்மா தானே கொன்னுச்சு, கூப்பிடுங்க. இங்க பாருங்கம்மா, போலீஸ் வந்தா உங்களுக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட். ஹாஸ்பிடல் நிர்வாகத்துக்கும் உங்க புருஷன் சாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நாங்க உயிரை காப்பாத்த தான் முயற்சி பண்ணுவோம். ஏதோ விதி வசத்துல 1-2 காப்பாத்த முடியாம போயிடுது. நீங்க எங்களை குறை சொல்றதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்கம்மா. என் புருஷனை கொன்னுட்டு நியாயம் பேசுறீங்களா வந்து? அம்மா, இப்படி சத்தம் போறதால ஒண்ணும் ஆக போறது இல்லம்மா. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் சொந்த பந்தம் இல்லாதவ இல்ல. பாத்துக்கிறேன் உங்களை. எங்க சொந்தக்காரங்களை வச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். அவங்களை கூட்டிட்டு வந்து உங்களை என்ன பண்ற பாருங்க. என் வயிற்றுச்சல உங்களை சும்மாவே விடாது. இந்த ஹாஸ்பிட்டல இழுத்து மூடாம விட மாட்டேன். என் புருஷன் செத்ததுக்கு நீங்க பதில் சொல்லி என்னம்மா இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, இது என் ஹாஸ்பிடல் மா, புருஷனை சத்தம் போடாத. நான் என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே இப்படி ஒன்னு பார்க்கணும்னு ஆயிடுச்சே. வேலு, என்ன இறந்து போனவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அவர் துடிச்சது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எவ்வளவு போராடியும் அவரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. பாவங்க அந்த குடும்பம். அவங்க கதறல என்னால மறக்கவே முடியலங்க, கண்ணுக்குள்ளேயே இருக்கு. வேலு, நீங்க ரொம்ப இலகுன மனசு உள்ளவர். அதனாலதான் உங்களால இந்த இழப்பெல்லாம் தாங்கிக்க முடியல. அவரை காப்பாத்துறதுக்கு உங்களால டாக்டர்ஸால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணிட்டீங்க. அதுக்கு மேல எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் போய் தானே ஆகணும். நாம பிறக்கும் போதே எப்ப போய் சேரணும்னு எழுதி இருக்கும். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அதை மட்டும் யாராலுமே மாத்த முடியாது. அததான் விதின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. நம்மளால காப்பாத்துறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்லை.